உன் சத்துருக்களின் வாசலை சுதந்தரித்துக் கொள்வாய் என்று சொன்னார். பலத்த கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சிலுவையின் தியான நாட்கள் எதற்கு தெரியுமா? நீயும் நானும் சத்துருக்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, சத்துருவை அழிப்பதற்கு, சத்துரு வல்லமை மேற்கொள்வதற்கு. அதற்காகத்தான் அவர் சிலுவைக்கு போனார். அதற்குத்தான் அவர் சிலுவையிலே பாடுபட்டார். யார் அவர்? தேவனுடைய தூதனானவர், கர்த்தருடைய சமூகத்தின் தூதனானவர், ஒட்டுமொத்த பரலோகத்தின் ராஜா, உலகத்தின் ராஜா, எல்லா மகிமைக்கும் சொந்தக்காரர். உனக்காக அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம், the blood shed on the cross for you, உனக்காக அவர் பட்ட பாடுகள், the sufferings on the cross. என் பிள்ளைக்கு நல்லது நடக்குமா? நடக்கும். To do good, yes. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம் உனக்கு அற்புதத்தை கொண்டு வரும். The blood of the cross will உனக்கு அதிசயத்தை கொண்டு வரும். bring the wonders. நீ வெட்கப்பட மாட்டாய். You தியானத்திற்கென்று கர்த்தர் உங்களோடு கூட எனக்கு பேசும்படி தந்த வசனம். given word from God for our concentration. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, children of God. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 63ஆம் அதிகாரம். taken from prophet Isaiah chapter 63. ஏசாயா 63 66. அவைகள் 9வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். verses 9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி இன்னும் உற்சாகத்தோடு ஹalleluya. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் அவருடைய பாடுகளை பற்றி சொல்லி இருக்கிறார். அதில் 2 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, அவர் சமூகத்தில் இருக்கும் தூதனானவர், அவர் மட்டும்தான் எல்லாவற்றையும் தூக்கி பூர்வ காலம் முதல் சுமந்து வந்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுடைய சமூகம் என்பது மிக பெருசு. அந்த சமூகத்தில் எல்லாருமே நிலைக்க முடியாது. ஆனால் அவர் சமூகத்தின் தூதனானவர் மாத்திரம்தான் முழு அதிகாரத்தை உடையவராய் இருந்தார். பிதாவுடைய முழு சமூகமும் அவரிடத்தில் தான் இருந்தது. அதில் 2 காரியம் சொல்லுகிறது. ஒன்று, அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை மீட்டு ரட்சிப்பதற்காகத்தான் வந்தாராம். One, the angel of the Lord came down to save his children. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தூதனானவர் எப்படிப்பட்டவர் என்று யாருக்கா தெரியுமா? Do you know about this angel of God? சற்று நீங்கள் தெளிவாய் கவனிக்க வேண்டும். இந்த தூதனாருடைய வல்லமையை நீங்கள் அறிந்தது உண்டா? Do you know the power of the angel of God? நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Every day, every year we are living in a different way. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of God. இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். After these things happened, the Lord testified Abraham. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. அவர் ஆபிரகாமை சோதித்து, the Lord testified Abraham. ஆபிரகாமே என்றார். Abraham. அதற்கு இதோ அடியேன் என்றார். Here thy servant. தேவன் என்ன சொன்னார்? What does the Lord say? தேவாதி தேவன் அவரோடு பேசுகிறார். Lord God spoke to him. வேற யாரும் பேசவில்லை. Not others. இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். After that the Lord testified Abraham. முதலாவது சோதனை அங்கே வருகின்றன. First trial came. இந்த சோதனை அவர் சோதித்த பொழுது when he trials, ஆபிரகாமே என்றார். he said Abraham. இதோ அடியேன் என்றார். Behold thy servant. அப்பொழுது அவர் அவனை பார்த்து சொன்னார். And he said to him, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை எனக்காக பலியிடும்படி நான் காண்பிக்கிற மோரியா தேசத்தின் மலைகளில் ஒன்றில் அவனை தகன பலி இடு என்றார். offer your only begotten son unto the place what I point. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார். The trials of God came to Abraham. 100 வயதிலே வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளை அது. At the age of 100, according to the promise he gave us. வாக்குத்தத்தத்தின்படியே பிறந்த ஒரு குழந்தை அது. According to the promise he was born. ஆனால் நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. தேவன் ஆபிரகாமை சோதித்தாராம். The trial came from
heaven. அதன் பிறகு நடந்தது என்ன? Then what happened? அவர் சொன்னார், Lord said, உன்னுடைய புத்திரனும் உன் ஏகசுதன் நேசகுமாரனுமாகி ஈசாக்கை அழைத்துக் கொண்டு நான் காண்பிக்கும் மோரிய தேசத்தின் மலைகள் ஒன்றில் அவனை தகன பலியிடு என்றார். Bring your only begotten son and offered him the place what I show to you. 10 மாசம் சுமந்த ஒரு தாய் உள்ளே இருக்கிறாள். Mother is inside the tent. அவளுக்கும் அவன் சொல்லவில்லை. He never informed தன்னோடு her. லட்சோப ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருக்கிற அவர்களுக்கும் சொல்லவில்லை. Thousands of servants he doesn't. ஆனால் நடந்தது என்ன? What happened? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன் பிள்ளை கூட்டிக் கொண்டு தன்னோடு கூட இருந்த கழுதையும் எடுத்துக்கொண்டு மனிதர்களை கூட்டிக் கொண்டு தேவன் காண்பித்த இடத்திற்கு போனார். And Abraham reached the place what the Lord commanded to reach to offer. தேவன் குறித்த இடத்திற்கு வந்தார். He reached the appointed place. தன்னுடைய மகனை கட்டினார். And he bound his ஆனால் son. போகும் வழியிலே தன் மகன் பார்த்து சொன்னான். The son said on the way. எல்லா கட்டைகளும் அடுக்கி விட்டார்கள். They set all the அப்போது altar. அவன் தகப்பனை பார்த்து ஈசாக்கு சொன்னான், And Isaac said, தகப்பனே, Father, கட்டைகள் இருக்கிறது, we have woods. பலிக்கு ஆடு எங்கே என்றார். Where is the lamb to give அதை அவர் offer? சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, Abraham said, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்றார். He'll take care of it. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. இது அவர் சொன்ன மற்றொரு காரியம். The first word. மற்றொரு காரியம் என்ன? Now what's the அந்த other? கழுதையோடு கூட வந்தவர்களோடு கூட பார்த்து அவர் சொல்லுகிறார், And he said to the நானும் friends, பிள்ளையாண்டாம் அவிடம் போய் தொழுது கொண்டு வருகிறோம் என்றார். we are going to that place to worship. அவர் சொன்ன வாக்கை பாருங்கள். Look at the word of it. நானும் பிள்ளையாண்டாம் அவிடம் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம் என்றார்கள். Myself and my son going to worship the Lord, then we will come back. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவை எல்லாம் விசுவாசத்திலே அவர் அறிக்கையிடுகிறார். Faithfully he confessed. இவை எல்லாவற்றையும் விசுவாசத்தில் அறிக்கையிடுகிறார். Faithfully Abraham ஆனா confessed. நடந்தது என்ன? What happened? என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, Children, வேதம் சொல்லுகிறது, the Bible says, தேவனுடைய வார்த்தையின்படி அறிக்கை செய்துவிட்டு according to whatever he தன் confessed, பிள்ளை அணைத்தான். he brought his children பிள்ளையை தன் கைகளை கட்டினான். and bound with the rope, அவனை தூக்கி பலிபீடத்தில் வைத்தான். placed on the altar, மோரியா தேசத்தின் மலையில். Mount of Moriah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, மோரியா தேசத்தின் மலைகளிலே it was one of the mountains தேவன் of குறித்த Moriah. இடத்திலே கடத்தினான். Placed in an appointed place of கடத்தி God. விட்டு Then ஒன்றே ஒன்று நடந்தது. one thing happened. தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். He stretched out his hand and took the கைகளை knife. தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 22:1-2 சொல்லுகின்றன. ஆதியாகமத்தின் புத்தகம் 22:10-11 சொல்லுகின்றன. தன் கையை நீட்டி அவன் கத்தி எடுத்தான். தேவன் தீர்மானித்து விட்டார். அவன் கத்தி எடுத்து விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவன் கட்டாயம் கொன்று விடுவான் என்று சொல்லி, ஆனால் தேவனுடைய விசுவாசத்தை அறிக்கையை பார்த்தார். நானும் பிள்ளையாண்டாம் அவிடம் போய் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறேன். நடந்தது என்ன? அந்த சோதனையிலே அவர் ஜெயம் எடுக்கும் நேரம் வந்தது. The time came to overcome the trial. அதனால தான் அவர் தூக்கி சுமந்தார் பூர்வ காலம் முதல். So from ancient the Lord has carried. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கத்தி எடுத்த உடனே took the knife. வானத்திலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் பேச ஆரம்பித்தார். Angel of the Lord called. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Praise the Lord. அதுக்கு முன்பு பேசினது பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் சொன்னார், உன்னுடைய குமாரனாகிய ஏகசுதனை எனக்கு நீ பலி செலுத்துவாயாக என்று கேட்டார். Slay your only begotten son. ஆனாலும் பாருங்கள், but look at here, இவன் கத்தி எடுத்த உடனே when he took the knife, வானத்திலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிறார். the angel of God spoke from heaven. கைகளை தட்டி அப்பா குரலிலேயே சொல்லுங்கள். Hallelujah. இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், Today the Lord says, இதுவரை நீ கட்டப்பட்டு இருக்கிறாயோ, are you bounded now? நீ கட்டப்பட்டு வாழ்ந்திருக்கிறாயோ, Are you bounded in the ஒருவேளை world? ஈசாக்கை போல் கட்டப்பட்டு விட்டாயோ, Like Isaac. கர்த்தருடைய ஆவியானவருடைய கட்டுகளை அவிழ்க்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். God is mighty to release. ஹalleluya, ஹalleluya. Hallelujah. கட்டப்பட்ட மனிதரெல்லாம், கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா, 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 தேவா. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும்.
காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கர்த்தா உம்மை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை எங்கள் அதிசய தேவனை காண வேண்டும். எங்கள் அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கைகளை தட்டி அப்பாவுக்கு ஹல்லேலூயா. ஆனால் இதில் ஒரு காரியம் நடந்தது. Here there is a matter. அவன் தன் கையை நீட்டினான். He took the knife. கத்தியை எடுத்தான். Took the knife. கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று called to him from என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவம் நடந்தது. There was a matter. வேதம் சொல்லுகிறது, The Bible says, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்யும் மனிதன் சபிக்கப்பட்டவன். He who lazy to do the work of God, cursed is he. தன்னுடைய கத்தியில் தன்னுடைய பட்டயத்தில் இரத்தத்தை பார்க்காமல் உரையில் அடைத்துக் கொள்ளுகிறவனும் சபிக்கப்பட்டவன். He who control his knife not to see blood, cursed is he. ஏன் தெரியுமா? அவன் கத்தி எடுத்து விட்டான். He took the knife. அங்கே அந்த கத்தியில் இரத்தம் படாமல் போனால் If the blood is ஆபிரகாமும் சபிக்கப்பட்டு போவார். ஈசாக்கும் சபிக்கப்பட்டு போவார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அந்த கத்தியை உரையிலே அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே உன்னுடைய கையை பிள்ளை மேல் போடாதே. கைகளை தட்டி அப்பாவுக்கு. So the Lord said, Abraham, do not place your hand on your child. அந்த சாபத்தையும் Even அவரே சுமந்து கொண்டார். The Lord has borne. அவரே சுமந்து கொண்டார். Even the Lord has borne. எரேமியா 48:10 சொல்லுகின்றன, Jeremiah 48:10 கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்யும் மனிதன் சபிக்கப்பட்டவன். Cursed is the man who lazy the தன் work of பட்டயத்தை God. உரையில் இரத்தம் பார்க்காமல் அடக்கிக் கொள்ளுகிறவன் He சபிக்கப்பட்டவன். who could not see the blood. இந்த சாபமான உலகத்திலே In this cursed world, நீயும் நான் மீட்பதற்காக to தான் redeem you அவர் and me, நமக்காக சாபமாய் மாறி the போனார். Lord become cursed. வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஆபிரகாமை என்று தூதனானவர் the கூப்பிட்டார். angel of God called him from heaven, இந்த Abraham. தூதனானவர் எதற்கு தான் கூப்பிட்டார்? That's what the angel of God வேதம் says. சொல்லுகிறது, The Bible says, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, அந்த இடத்தில் ஒரு முற்புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்ட ஒரு ஆட்டுக்கடாவை கண்டதை தன் குமாரனுக்கு பதிலாக அவன் பலியிட்டான். எப்படி பலியிட்டான்? அதே கத்தியினாலே அதை கொன்றான். Instead of his son, with the same knife, he Hallelujah. killed the lamb. எல்லாம் சாபமாயிரு. Totally everyone is cursed. அதனால தான் அவர் சமூகத்தின் தூதனானவர். அவர் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பிதாவாகிய தேவன் அவருக்கே கொடுத்திருந்தார். Father God gave all the powers and authority to his only begotten son. Hallelujah. Hallelujah. சகல அதிகாரத்தையும் In all powers. நீயும் நானும் இந்த நாளிலே Even this day, என்னை கவனிக்க வேண்டும். listen. எந்த கத்தி ஆபிரகாம் எடுத்தாரோ, Which knife Abraham took, அந்த கத்தி அவர் உரையிலே போட்டிருந்தால் ஆபிரகாம் சபிக்கப்பட்டு, whatever he keep, he will be cursed. ஆனால் வேதம் But சொல்லுகிறது, the Bible says, அவர் பூர்வ காலம் முதல் அதை செய்து வந்திருக்கிறார். from origin the Lord did it. வேதம் சொல்லுகிறது, The Bible says, என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, Children of God, வேதம் என்ன சொல்லுகிறது? what is the word of God அதே says? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை பாருங்கள். Genesis 22, 15 முதல் 17 வசனங்கள் 15 onwards. என்ன சொல்லுகிறது? What is the word? இரண்டாம் தாரம் கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து அவனோடு கூட பேசுகிறார். And the angel of God called Abraham நான் second உன்னை time. ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்து I will bless thee. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் Multiply your என்று சொல்லுகிற சத்தத்தை ஈசாக்கு காதில் கேட்டுக்கொண்டே இருந்தார். Isaac heard the அப்போ voice of the தேவன் என்ன angel of சொன்னார்? God. 17 வசனத்திலே, Verse 17, உன் சத்துருக்களின் வாசலை சுதந்தரித்துக் கொள்ளுவாய் என்று You will சொன்னார். possess the gates of your enemies. பலத்த கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. இந்த சிலுவையின் தியான நாட்கள் எதற்கு தெரியுமா? Why these days for நீயும் us? நானும் சத்துருக்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, We to possess the சத்துருவை gates of அழிப்பதற்கு, to destroy, சத்துரு வல்லமை மேற்கொள்வதற்கு, to overcome the அதற்காகத்தான் power of அவர் சிலுவைக்கு போனார். As God went to the cross. அதற்கு தான் அவர் சிலுவையிலே As he பாடுபட்டார். went to suffer in the cross. யார் அவர்? Who is he? தேவனுடைய தூதனானவர், The angel of கர்த்தருடைய God. சமூகத்தின் தூதனானவர், From the presence of ஒட்டுமொத்த God. பரலோகத்தின் ராஜா. King of heaven.
உலகத்தின் ராஜா, எல்லா மகிமைக்கு சொந்தக்காரர். King of whole universe. Hallelujah. ஹalleluya, praise the Lord, ஹalleluya. hallelujah. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்கள், இனி எனக்கு சத்துரு இல்லை, எனக்கு சத்துருக்கள் இல்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். என் தகப்பனாகிய ஆபிரகாம் கத்தியை உரையில் போடவில்லை, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் பலி செலுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய தூதனானவர் எப்படிப்பட்டவர்? Do you know about this angel of God? யாருக்காவது தெரியுமா? Do you know anything என் about அருமையான மகனே மகளே, வேதம் சொல்லுகிறது, the Bible says, அதை அந்த கர்த்தருடைய தூதனானவருடைய வல்லமை பற்றி யோபு சொல்லுகிறார். Job said about the power of the யோபுவின் angel of புத்தகம் God. 33ஆம் அதிகாரம் Job 33 23 24 வாசிக்க நாம் கேட்கலாம். 23 onwards. ஆயிரத்தில் ஒருவராகிய ஆயிரத்தில் ஒருவனாகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர், சமாசி பண்ணுகிற தூதனானவர், கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லியா, Hallelujah. பலத்த கைகளை தட்டி Praise God. ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் யாருங்க? ஆயிரத்தில் ஒருவர் வரலையா சொல்லுங்களே. Out of 1,000 சமாசி பண்ணுகிற தூதனானவர் mediator மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படி கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பொய் சாட்சி வந்துச்சு, many false allegations came. அந்த இடத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? What does the Lord did? நிதானத்தை கடைபிடித்தார். He never gave up his balance. நம்முடைய வாழ்க்கையில் நிதானத்தை இழந்து விடுகிறோம். We sometimes give up our balance. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் வல்லமை இழந்து விடுகிறோம். We give up the power of God. ஆனால் அங்கே பாருங்கள், ஆயிரத்தில் ஒருவனாகிய சமாசி பண்ணுகிற கர்த்தருடைய தூதனானவர் மனுஷருக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரே ஆகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியிலே இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும். கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. என்ன விசுவாச கைத்தட்டு. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாருடைய பாவத்துக்கும் நெருக்கப்பட்ட கர்த்தருடைய சமூகத்தின் தூதனானவர். The angel of God, from the presence of God, he was afflicted for all. நீ எங்கு போனாலும் சரி, wherever you may go, உன்னை அடையாளம் தெரியுது கர்த்தருடைய மனுஷன் என்று. The world will find out this is a man of God. கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹalleluya. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தூதனானவர் எப்படி என்று யாருக்கு தெரியுமா? You know about this angel of God again? அவர் சமூகத்தில் எப்போதும் இருக்கிறவர். Always remain in his presence. வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். Look at this verse. 400 வருடங்களுக்கு மேலாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருந்தார்கள். More than 400 years people of Israel under the clutches of Egypt. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. 400 வருஷங்களுக்கு மேலாக more than 400 years எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, மோசே என்னும் தேவனுடைய மனிதன் தேவ பர்வதம் வரை ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வந்தார். அப்போது நடந்தது என்ன? முட்செடியின் நடுவிலே கர்த்தருடைய தூதனானவர் எரிந்து அக்கினி ஜுவாலையாய் அவனுக்கு தரிசனமானார். ஹalleluya. கைகளை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய தூதனானவர் அந்த இடத்திலே முட்செடியிலே வந்தவர் இயேசு கிறிஸ்து. வேற யாரும் வர முடியாது. அந்த முட்செடியில் வந்ததனால தான் அவருடைய சிரசிலே முற்கிரீடங்கள் சூட்டப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்திலே 24 வகையான முற்கள் இருக்கிறது. அதிலே ஒரு முற்கள் வினாகிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ அவைகள் 7 இன்ச் நீளம் உள்ளது. அவருடைய சிரசிலே அடித்த பொழுது பிள்ளைகள் வாசித்தார்கள், 17 முற்கள் அவருடைய மண்டையை தொலைத்தது என்று சொல்லி. ஆனால் கத்தோலிக்க மர பைபிள் சொல்லுகிறது, அவருடைய முட்களானது அவருடைய கண்ணத்தின் புருவத்தின் வழியாய் கண்ணை தொலைத்துக் கொண்டு வெளியேற்றி பார்த்ததா. அதனால தான் அவர் தரிசனமாகும் பொழுது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் மோசேயோடுக்கு வெளிப்படுத்தும் போது முக்கிரீடத்தை சுமப்பதற்கு அடையாளமாகத்தான் முட்செடியிலே தரிசனமானார். For a sign to bear the sufferings, the Lord showed himself into the burning bush. என் அருமையான மகனே மகளே, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய எல்லா கிரமங்களுக்காகத்தான், உன்னுடைய எல்லா மீறுதலுக்காகத்தான் கர்த்தருடைய சமூகத்தின் தூதனானவர் இந்த பூமிக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இறங்கி வந்தார். 2000 years ago the son of God, the angel of God came down from heaven. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? என் அன்பு மகனே மகளே, அவர் சமூகத்தின் தூதனானவர். The angel of God from his presence. ஆனால் யாத்ராகமத்தின் புத்தகம் Exodus 3ஆம் அதிகாரம் 2வது வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான
ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமான. கைகளை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹalleluya. பலத்த கைகளை தட்டி கர்த்தருடைய தூதனானவர், the angel of the Lord. யார் அவரு? Who is he? யாரு? Who is he? இயேசு. Christ Jesus. ஆபிரகாமோடு பேசினவர் யாரு? Who spoke to Abraham? இயேசு. Christ Jesus. அங்கே பலியாக அடிக்கப்பட்டவர் யாரு? Who is slain on the place? Christ Jesus. அவர் பூர்வ காலம் முதல். From all என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியம் பாருங்க. One thing. ஒரு மனுஷனுக்காக, for a man, ஒருவன் பிறந்து வருகிற வயதுக்காக, for reach age, 40 வருஷம் காத்திருந்தாராம். 40 years waited. எத்தனை வருஷம்? How many years? எத்தனை வருஷம் மகனே? 40 வருடங்கள். 40 வருடங்கள் ஒருவனுக்காய் காத்திருந்தார். A person waited for 40 நீ years. 1 மணி நேரம் ஆண்டவருக்கு காத்திருக்க முடியவில்லை. Difficult to sit ஆண்டவருடைய சமூகத்திலே 10 நிமிஷம் காத்திருக்க முடியவில்லை. You cannot sit in 10 minutes. அவர் 3 மணி நேரம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். 3 hours hanging on a cross. ஏறத்தாழ 6 மணி வேளை வரையிலும் 6th hour. அவர் ஏலி லாமா என்று கதறிக் கொண்டிருந்தார். சபத்தானி என்று சொல்லிக் கொண்டிருந்தார். என் தேவனே, என் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் மகா சத்தமிட்டு ஜீவனை விடும் பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிய ஆரம்பித்தது. இந்த சிலுவை நாட்களில் உன்னோடு நான் பேசுகிறேன். In this crucifixion days, என் அருகே இருக்கும் பரிசுத்தாவின் வல்லமையினாலே, through the power of the Holy Spirit, என் அருமையான மகனே, மகளே, son and daughter, 40 வருஷம் சென்ற பின்பு, after 40 years, 40 வருஷம் காத்திருந்தார் ஐயா. the Lord waited for 40 வருஷம் சென்ற பின்பு, after that, கர்த்தர் சீனாய் மலையிலே முட்செடியிலே அவனுக்காய் தரிசனமானார். in a blazing fire appeared himself midst of the thorn bush. கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 30வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 40 வருஷம் சென்ற பின்பு, கரங்களை தட்டுகளையா அப்பாவுக்கு. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே, சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர், கரம் தட்டி அப்பாவுக்கு. 40 வருஷம் சென்ற பின்பு, after 40 years, கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வருகிறார். the angel of God appeared to அந்த வனாந்தரத்தில் இருக்கிற சீனாய் மலையிலே in the wilderness of mountains, இறங்கி வந்து அக்கினி சுடரின் நடுவிலே அந்த முட்செடி நடுவிலே இறங்குகிறார். in the flame of burning thorn bush, அவனை பார்த்து பேசுகிறார். he spoke to him, மோசே, Moses, மோசே, Moses, என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். I concern the affliction of my people. கைகளை தட்டி அப்பாவுக்கு உன் நெஞ்சில் கை வைத்து சொல், ஆண்டவரே, Lord, இன்றைக்கு என் உபத்திரவத்தை இன்றைக்கு என் உபத்திரவத்தை பார்க்கவே இந்த சிலுவை நாட்களில் நீர் எனக்காய் சாபமாயிருக்கிறீர். கர்த்தருடைய தூதனானவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். காலமெல்லாம் உடன் இருந்து, கைகளை தட்டி பாடுவோமா? கரம் பிடித்து நடத்தி செல்வார். காலமெல்லாம் உடன் ராஜா கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீர் எல்லாம் துடைப்பார், உன் கண்ணீர் எல்லாம் துடைப்பார். உன்னை கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள
மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், உன்னை கரம் விரித்து அழைக்கின்றார். நீ கண்ணீரோடு ஓடி வா, நீ கண்ணீரோடு ஓடி வா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் விரித்து அழைக்கின்றார், உன்னை கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடி வா, நீ கண்ணீரோடு ஓடி வா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. கைகளை தட்டி அப்பாவுக்கு ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 40 வருஷம் சென்ற பின்பு, After 40 years, சீனாய் மலையின் வனாந்தரத்திலே சீனாயின் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். say hallelujah to the Lord. நம்முடைய தேவன் யாருங்களா? Who is our God, sir? பட்சிக்கிற அக்கினி, consuming fire. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹல்லேலூயா. Praise God. முச்செடியின் நடுவிலே அவனுக்கு அவர் தரிசனமானார். Among the thorn bush, burning bush, அவர் the Lord அக்கினி appeared. ஜுவாலையின் தேவன். He's a God of வேதம் flaming சொல்லுகிறது fire. Bible says, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அக்கினி ஜுவாலையாய் the மாற்றுகிறார். Lord is made his children as a flame இந்த of சிலுவை fire. தியான நாட்களிலே In this day, உங்கள் ஒவ்வொருவரை அவர் அக்கினி ஜுவாலையாய் You are a மாற்றுவார். flame of fire. அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவார். fire. அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவார். fire. கரங்களை கொண்டு வந்து கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise God. ஹல்லேலூயா. Hallelujah. தான் கோத்திரத்தில் பிறந்த ஒரு மனிதனிடத்தில் தேவன் The பேசினார். Lord spoke to a person from the tribe of Thorn. அவனுடைய பெயர் மனோவா. He was Manoah. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் Judges 13th chapter, 18, 19, 20 வசனங்களை வாசிக்கலாம். 18 onwards. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது நீ என்ன? கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் கைகளை என்றார். தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி. Praise மகனே, God. நம்முடைய தூதனாருடைய நாமம் என்னவாம்? What is the name of the angel of God? அதிசயம். It is wonder. அதிசயமானவர். It is wonder. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. நம்முடைய கர்த்தருடைய தூதனானவர் யாருங்க? Do you know who is the அதிசயமானவருங்க. He is wonder working God. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அவர் யாருங்க? அவர் கேட்கிறார், ஏ மனோவா, என் நாமத்தை கேட்பானே, நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற தூதனானவரா, நான் தான் அதிசயமானவர். Why should thou ask my name? I am an angel of God from the presence of God. My name is wonder. அவன் கேட்கிறான், உம்முடைய நாமம் என்ன? He said, what is thy name, Lord? உம்முடைய நாமம் என்ன? What is thy name? இந்த மாதிரி கேட்பாருன்னு தெரிஞ்சா ஏசாயாவுல எழுதி போற அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று எழுதி So போனார். prophet Isaiah wrote, his name is wonder working God, mighty அவர் and கேட்டார், prince of peace. மனோவா, Manoah, என் நாமம் அதிசயமானது என்றார். my name is wonder. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனை பார்த்து, மனோவாவே, என் நாமம் என்னவென்று கேட்கிறது என்ன? என் நாமம் அதிசயம் என்றார். வாசிக்கலாம். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. கர்த்தருடைய தூதனானவர் The angel of அவன் கைகளிலே வெள்ளாட்டுக்குட்டியாய் மாறி போனார். become a lamb in his hands. ஹல்லேலூயா. Praise God. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. அவன் கைகளிலே வெள்ளாட்டுக்குட்டியாய் மாறி Become a போனார். lamb of God. வாசிக்கலாம். போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. இவன் கன்மலையின் மேல் அதை செலுத்தினான். அப்பொழுது அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து
பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. கைகளை தட்டி வாசிக்கலாம். அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். கைகளை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி என்ன விசுவாச கைத்தட்டு. பிரியமான மகனே மகளே, வேதம் சொல்லுகிறது அவர் எல்லா நெருக்கங்களில் நெருக்கப்பட்டு அவர் சமூகத்தின் கர்த்தருடைய தூதனானவர் எல்லாரையும் ரட்சிப்பதற்காக எல்லாருடைய அக்கிரமங்களை சுமப்பதற்காக எல்லா பூர்வ காலம் முதல் அதை தூக்கி சுமந்தார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதலாவது கர்த்தருடைய தூதனானுடைய வல்லமை அப்படி. ஆனால் அவர் சுமந்தது எப்படி தெரியுமா? 2000 வருடங்களுக்கு முன் என் அருமையான மகனே மகளே, யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். John giving baptism. மறுநாளிலே the next day இயேசு தம்மிடத்தில் வருகிறதை யோவான் கண்டார். John found that the Lord coming to near. அவன் கண்ட மாத்திரத்தில் சொன்னான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றார். the lamb of God going to எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நின்று விட்டான் யோவான் ஸ்நானகன். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றார். the lamb of God going to bear the sins of the world. யோவான் முதலாம் அதிகாரம் 29 வசனங்களை மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு தன்னிடத்தில் வரக்கண்டார். இதோ அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சிலுவையின் நாதர் உன்னிடத்திலே வர வேண்டும். This Jesus to your side. மறுநாளிலே இயேசு தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை, உன்னுடைய பாவம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை sins of the world சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி who takes the sin of the world. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் யாருங்க? அவரு மனோவா செலுத்தின ஆட்டுக்குட்டி. அந்த முச்செடியிலே ஈசாக்காய் பலி செலுத்தப்பட்ட ஆட்டுக்கடா. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த தூதனானவருக்கு மறுபெயர் ஆட்டுக்குட்டியானவர். Another name of the angel of God is the Lamb of God. சர்வலோகத்தின் பாவங்களை சுமக்க. To takes away the sin of the world. நம்ம எப்படி எல்லாம் சுமந்திருக்கார் தெரியுமா? You know how he carried? அது உனக்கு தெரியுமானால், if you know that, அந்த நன்றி நீ மறக்கவே மாட்டாய். you will never ever forget. ஒரு காலத்திலும் மறக்க மாட்டாய். never ever forget. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் எல்லா நெருக்கங்களிலும் நெருக்கப்பட்டார். he was oppressed and depressed. எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டார். he was oppressed, ஒடுக்கப்பட்டார், depressed, நிந்திக்கப்பட்டார், reproached. அவர் சமூகத்தின் தூதனானவராய் இருந்து, even though the angel of the Lord in his presence, அவர் சமூகத்தை முழுவதையும் அவர்தான் வைத்திருந்தார். he is a God பிதாவுடைய ஒட்டுமொத்த மகிமையும் அவர்தான் வைத்திருந்தார். take care of the glory of Father. அவரை தவிர உலகத்திலே ஹீரோ எவனுமே இல்லையா? there is no one is greater than him. கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகத்தில் நம்ம ஹீரோ தான் பெரியவர் சொல்றாங்க. 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். the angel of God is great in the world. hallelujah, hallelujah, hallelujah. வேதம் சொல்லுகிறது. என் அன்பு மகனே மகளே, வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். அதைத்தான் யாத்ராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அவர் சுமந்து வந்ததை அங்கே மோசே வெளிப்படுத்துகிறார். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். கைகளை தட்டி அப்பாக்குறலையா சொல்லுங்கள். அவர் சட்டையில் இருக்கிறவங்க கையை உயர்த்தலையா சொல்லுங்க. under the wings of the Lord. ஹalleluya, hallelujah. அவர் சட்டையில் சுமந்தாரா, carried, எல்லாரும் சுமந்தாரா. the Lord has carried. ரெண்டு சட்டை விரிச்சு அப்படியே சுமந்து கொண்டு போவார். stretch out his wings and carry. அதுதான் சிலுவை. that is cross. என் அருமையான மகனே மகளே, son and daughter in Christ, கர்த்தருடைய சமூகத்தின் தூதனானவருடைய வல்லமை அதுதான். that is the power of the angel of God. 1000 பேர்களில் சிறந்தவர். but is greater than 1000. அந்த தூதனானவர் யாரு? who is that angel of God? 1000 பேர்ல சிறந்தவர். greater than 1000. கைகளை தட்டி அப்பாக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. அதைத்தான் உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31லே தேவன் மோசேயிடத்தில் சொன்னார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஒரு மனுஷன்
பிள்ளையை தூக்கி சுமப்பானா? How carry a children? I mean child. உங்களை எல்லாரையும் சுமந்தவர். He's a God who bore all. நீ இன்னைக்கு உன் பிள்ளையை சுமக்கிற, அந்த பிள்ளையும் சுமக்கிறவர் அவர். He's a God to carry all. உன் வாழ்க்கை அவருக்கு தெரியும். He knows about you and your life. ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது When you cry into God, உன்னை தூக்கி சுமக்கிறவர். He will carry you and sustain you. உன்னை தூக்கி சுமக்கிறவர். He will carry you. உன்னை தூக்கி சுமக்கிறவர். உன்னை தூக்கி சுமக்கிறவர். He will carry you. கைகளை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது. The Bible says, ஒரு மனுஷன் தன் பிள்ளையை தூக்கி சுமக்கிறது போல how a man carry his child. நம்மளை தூக்கி சுமந்தவர் அவர். We are sustained by God. உன் தலைமையில கை வச்சல அப்பா, அப்பா நான் நன்றியாயிருப்பேன் ஆண்டவரே. நெஞ்சில கை வச்சல அப்பா, நான் மனசார சொல்றப்பா, என்னை சுமக்கிறவர் நீங்க தாங்கப்பா. கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன விசுவாச கைத்தட்டு. வாசி மகளே இந்த வசனத்தை. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல, தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல, நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும், நீங்கள் இந்த இடத்திற்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. என்ன விசுவாச கைத்தட்டு. Yes, ma'am. நீ நடந்து வந்த எல்லா வழியும், நீ தட்டு கீழே விழும்போது கை கொடுத்தவரும், He's a God who நீ வளர்ந்து வரும்போது உன்னை தூக்கி நிறுத்தினவரும், நம்மை சுமந்த தேவன் அவர். He's a God who sustains. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in சற்று Christ, யோசித்து பாருங்கள். just think. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நான் சொல்லவில்லை. I am not. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் Prophet 11வது வசனங்களை வாசிப்போமா. Verses 11. மேய்ப்பனை போல, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், தம்முடைய மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, தம்முடைய புயத்தினால் சேர்த்து, தமது மடியிலே சுமந்து, கையை தட்டி வரலையா சொல்ல பார்க்கலாம். லட்சோபலட்சம் கோடிக்கணக்கான பிள்ளைகளை தன் மடியிலே சுமக்கிறவர் ஐயா. Carry them in his bosom. கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். கைகளை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்று முதல் உங்களை நடத்துவார். Gently lead you. இன்று முதல் உங்களை நடத்துவார். Today onwards. இந்த சிலுவை தியானத்தில் இருந்து In this day onwards. நாளை மறுதினத்தில் உயிர்த்தெழுத போகிறார். Going to resurrect. இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன், In the name of the Lord. இதுவரை நீ கண்டிருந்த உபத்திரவத்தை காண மாட்டாய். You will not see any. இந்த சிலுவையின் ரத்தம் The blood of the cross. உன்னுடைய எல்லாவற்றையும், எல்லா உபத்திரவத்தையும், எல்லா பாவத்தையும் கழுவும். Wash away all sin. வேதம் The சொல்லுகிறது, Bible says, அவர் எல்லா நெருக்கங்களில் நெருக்கப்பட்டிருந்தார். among all their afflictions he was also pressed. கர்த்தருடைய சமூகத்தின் தூதனானவர் The angel of the Lord in his presence எல்லாவற்றையும் சுமந்தார். bore everything. பூர்வ காலம் முதல் From சுமந்திருக்கிறார். ancient days, ஆபிரகாம் காலத்திலிருந்து From Abraham, இன்னை வரை அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். even today, கைகளை தட்டி தேவனுக்கு He 3 is அல்லேலூயா next. சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பலத்த கைகளை தட்டி, Hallelujah. என்ன விசுவாச கை தட்டு. Just clap. ஹalleluya. Hallelujah. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனங்களை வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, கைகளை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். கைகளை தட்டி அப்பாவுக்கு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, இனி நீ துக்கம் சுமக்க மாட்டேன்னு சொல்லு. You will not carry sorrows. அங்க No சொல்றாரு, more. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நாம் என்ன பண்றோம்? ஆண்டவருக்கு அது அவர் ஜெயிக்க இல்ல, உனக்காக அவர் செய்தார். For you the Lord has did it. உனக்காக செய்தார். For you and me. உனக்காக. For you. வேதம் சொல்லுகிறது. Bible says. மத்தேயு புத்தகம் 8ஆம் அதிகாரம் Matthew chapter 8. 17வது வசனங்களை வாசித்து பாருங்கள். 17th word. 17வது வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீ பலவீனம் சொல்றியே, You are saying infirmities. இன்னைக்கு உன் பலவீனத்தெல்லாம் அவர்ட்ட சொல்லு. He will carry your கை தட்டி ஒரு infirmities. அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு, கையை தட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் சொன்னாரா, வாமா வா, குடு குடு, நான் எடுத்துக்கிறேன், வா வா வான்றாரா. அவர் தாமாக வந்து குடு. Voluntarily he will come குடுப்பா. and carry, took our பிரபா குடு, infirmities. ஜோசப் குடு, அருள் குடு, டெல்லி பாபு குடு, மோசஸ் குடுன்னு கேட்கிறார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை
சுமந்தார் கையை என்று. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு அல்லேலூயா. உலகத்திலே In the world, என்ன கவனிங்கள், ஒரு மனுஷன் ஒருவேளை சாப்பாடு கூட கொடுத்துடலாம். maybe people giving a one-time food, it's easy. மகனே, நோயை சுமக்க How முடியுமா? can carry the diseases? சுமக்க முடியுமா? No one can. உலகத்தில் No. அப்படி யாராவது இருக்காங்களா? There is another on the world. உனக்கு இருக்கிற கேன்சர் வியாதி என்கிட்ட கொடுன்னு யாராவது வாங்குவாங்களா? Anybody ready to share your disease? உனக்கு இருக்கிற புற்றுநோய் என்கிட்ட கொடுன்னு வாங்குவாங்களா? Anybody ready to share your disease? வேதம் சொல்லுது, எரேமியா சொல்றாரு, அவருடைய காயம் கொடிதாக இருக்குது, இன்னும் ஆறல. His wounds are so great, even it is in action. மகளே, உன்னுடைய வேதனையின் காயம் அவருக்கு கொடிதா இருக்குதா, இன்னும் ஆறலையா? எரேமியா சொல்றா, அவருடைய காய கொடிதா இருக்குது, ஆறல. It's still in action. நம்முடைய காயங்கள், Our wounds, not உன்னுடைய நோய், your diseases, உன் இரும்பல், your cough, உன் தும்பல், your sneezing, உன் தலைவலி, your headache, உன் பிரச்சனை, your problems, உன் போராட்டம், your struggles, எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிறாராம். He took all this நீ கம்பீரமாய் நடக்க, to live நீ a good life. கம்பீரமாய் நடக்க, To live a good- நீ triumph கம்பீரமாய் நடக்க. To walk a triumph கரங்களை life. தட்டி தேவனுக்கு அந்த சிலுவை நாதருக்கு மூணு அலையா சொல்லுங்க Say பார்க்கலாம். three hallelujah to the Lord of cross. எங்க அப்பா இருந்தா கூட Would I have எங்க my அப்பா father? கிட்ட போய் ஏதாவது சொல்லுவேன். I can share something to எங்க my father. அப்பாவும் இல்ல, No father. அம்மா இருந்தா கூட அம்மா கிட்ட Would I சொல்லலாம், have அம்மா mother? I இல்ல. can share something. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாராட்டுவார், சீராட்டுவார், தாராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். ரத்தத்தாலே, கழுவிவிட்டாரே, ரத்தத்தாலே கழுவிவிட்டாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாராட்டுவார், உன்னை சீராட்டுவார், தாராட்டுவார், உன்னை சீராட்டுவார். யார் உன்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை கைவிட்டாரோ இயேசு கைவிட மாட்டார். நீ மனம் கலங்கி அழுவும் பொழுது When you troubled and cried, யாராவது ஒருவர் என்னை சுமக்க மாட்டார்களா? there is anybody to carry என் me, குறைகளெல்லாம் போய் சொல்ல மாட்டேனா? share my shortcomings. ஆண்டவர் சொன்னார், Lord said, அதற்கு தாம்பா நான் சிலுவைக்கு that's what I வந்திருக்கிறேன். went to the cross of அதற்கு Calvary. தாம்பா நான் சிலுவைக்கு That's what I வந்திருக்கிறேன். reached the உன் cross. நோய்களை எல்லாம் நான் சுமந்து கொள்ளுகிறேன். Let me carry your burdens, எல்லாருடைய நோய்களை, all the disease எல்லாருடைய நோய்களை of the world. அவர் கன்னத்தில் ஒருவன் ஓங்கி அறையும் When பொழுது somebody hit in his அவர் போய் face, காண்பித்தார். he showed his, அடியப்பா என்றார். hit me, அவன் ஓங்கி அடித்தான், hit me more. ஓங்கி அடித்தான். அடித்தான் இல்ல, ஓங்கி அடித்தான். அவர் முகத்தில் உமிழ்ந்தார்கள். They spit on his face. உனக்காக அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம்
The blood shed on the cross for you. உனக்கு அவர் பட்ட பாடுகள் The sufferings on the cross. என் பிள்ளைக்கு நல்லது நடக்குமா To நடக்கும் do good, yes. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் உனக்கு அற்புதத்தை The கொண்டு bleeding வரும் blood of the cross will உனக்கு do. அதிசயத்தை கொண்டு வரும் Bring the wonders. நீ வெட்கப்பட You மாட்டே will not be ashamed. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர் மட்டுமல்ல Not only is a mighty God, அன்பு நிறைந்தவரும் He is long suffering, பாசம் நிறைந்தவரும் kindful. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் Prophet Isaiah, 53ஆம் அதிகாரம் chapter 53. 11-12 வாசிக்க கேட்போமா அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு நல்ல கவனிங்களே ஆத்துமா வருத்தப்படுமா The அது soul அவருடைய will, பலனை கண்டு திருப்தி ஆவார். He will satisfy. நமக்காக அவர் திருப்தி ஆனாரா The Lord has satisfied for us. பரவாயில்ல அதை அவர் பலனாக ஏற்றுக்கொள்ளுவாரா And He'll accept as a reward. வாசிக்கலாம் என் தாசனாகிய நீதிபரர் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லியா கையை உயர்த்தி சொல்லியா பிதாவாகிய தேவன் சொல்றாரு இயேசுவை பார்த்து Father said to என் Son, தாசனாகிய நீதிபரர் அவர் யார் அவரு Who is he? அந்த தூதனானவர் யாரு நீதிபரர். நீதிபரர் கைகளை தட்ட மாட்டீங்களா அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா அல்லேலூயா நம்மை இன்றைக்கு உட்கார வைத்திருக்கிறார் சகோதரனே Brother, today the Lord honor you. இந்த மேன்மை எல்லாம் This honor அவருடையது belong to Him. என் தாசனாகி நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் தம்மை பற்றும் அறிவினாள் அநேகரை நீதிமான்களாக்குவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே Hallelujah. பிதாவை பற்றுகிற சிந்தை அறிந்து கொண்டு அநேகர் நீதிமானாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கையை கொள்வார். தட்டி ஒரு அல்லேலூயா நோய மாத்திரம் இல்லை Not only disease, அக்கிரமத்தை எல்லாம் சுமந்தாரா voluntarily He'll carry பூர்வ away our காலம் முதல் iniquities. இந்நாள் வரை நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்தார் Take away all our iniquities. 12வது வசனத்தை வாசிக்கலாம் Verses அவர் 12. தம்முடைய ஆத்துமாவை அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே இங்க பாருங்க ஆத்துமாவை பிதாவுடைய சித்தத்தின்படி இங்க வர மரணத்துல ஊத்துறாரா The will of God, He poured out அவர் Himself to death. ஊத்துனதனால தான் நீ நானும் ஜீவாத்மா இருக்கிறோம் So we become a living soul. ஹalleluya உனக்குள்ள இருக்கிற ஆத்துமா The soul, what is in your life? அவர் எல்லா நெருக்கத்திலும் நெருக்கப்பட்டார் அம்மா He was oppressed in all. கர்த்தருடைய சமூகத்தின் தூதனானவர் The angel of God. இப்ப சொல்லு Tell you now. உன் ஆத்துமா யாருது கர்த்தருடைய Your soul belongs to whom? சாலமன் வர்ணித்தான் என் ஆத்தும நேசரை Kandila. கண்டீர்களா பாத்தியான்னு கேட்கிறான் அவர் அதிசயமானவர் He is wonder. அவர் He is அதிசயமானவர் wonder working God. அவர் அதிசயங்களை செய்வார் He is doing wonders. விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லு Say பார்க்கலாம் hallelujah to the Lord. ஹalleluya Praise the Lord. கல்வாரினா என்ன சிலுவைனா என்ன What is the meaning of cross? ஏதோ ஒன்று அல்ல It is not. சிலுவை என்கிறது ஜெயம் Cross means victory. சிலுவை என்கிறது Cross means ஜெயம் victory. அவர் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு பாத்தீங்களா ஒண்ணும் செய்யல Not ஆனா indeed. போய் நின்னாராம் ஏன் நின்னார் தெரியுமா எல்லாருடைய அக்கிரமங்களுக்காக For all our sins. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே ஹalleluya Hallelujah. எல்லாருடைய For அக்கிரமங்களுக்காக all our transgressions. வாசிக்கலாம் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே Hallelujah. அநேகருடைய பாவத்தை The sin of many. அவரே சுமந்தார் He Himself bore. அவரே He சுமந்தார் Himself bore. நான் சுமக்கிறேன் I will carry நான் that. சுமக்கிறேன் I will நீ raise சுமக்க தேவையில்லை You need not carry. கர்த்தருடைய பிள்ளைகளே Children of God. ஆண்டவர் உன்னை பார்த்து The சொல்லுகிறார் Lord says, அவர் எல்லா நெருக்கத்திலும் He நெருக்கப்பட்டார் was oppressed and depressed in எல்லா all, நெருக்கத்திலும். in all suffering. ஆனா பிசாசு அப்படி இல்லை Demon is not உன்னை like that. வஞ்சிப்பதற்காகவே சுற்றித் திரிகிறார் He will try to அவனுடைய deceive எல்லா you. கிரிகளை அழிப்பதற்கு தான் To மனுஷகுமாரன் destroy the வெளிப்பட்டார் deeds of evil, the Son of God கைகளை தட்டி came. அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் Hallelujah. ஹalleluya Hallelujah. பலத்த கைகளை தட்டி Let's clap. என் அருமையான மகனே மகளே Son and daughter in அவர் எல்லாருடைய He Himself வாசிக்கலாம் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் நல்லா பாருங்க அவர் சமூகத்தின் தூதனானவர் எப்படிப்பட்டவர் Do you know how the angel of God in His presence? அதிசயமானவர் He is wonder working God. என் நாமத்தை கேட்பானே என் நாமத்தை கேட்பானே Ketpanen. அது அதிசயம் அது It is wonder.
பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம அப்பா அதிசயமானவருங்க. Our Father is wonder God. அவர் செய்வதெல்லாம் அதிசயங்க. His works are wonder work. அவர் நடத்துதெல்லாம் அதிசயங்க. His works are mysterious. அவர் சொல்லி கொடுப்பதெல்லாம் அதிசயங்க. His teachings are mysterious. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அப்படியே பக்கத்துல கை கொடுத்து அக்கிரமக்காரர்களுக்காக Father அவர் வேண்டிக் கொண்டார். அவர் யார்? அவரு who is he? தூதனானவர், நீதிபரர். Righteous. அவர் யாரு? Righteous. என் தாசனாகிய நீதிபரர். என் தாசனாகிய நீதிபரர். நீதிபரர். He is righteous God. இங்க பாருங்க, ஜட்ஜி இப்போ மேடை சேர்ல உட்கார்ந்திருக்க ஜட்ஜி திடீர்னு போய் குற்றவாளி வெளிய தள்ளிட்டு, தம்பி நீ போ, நான் தான் குற்றவாளி, நிப்பாரா? How can judge come down from his position? டேய் நீ போடா, நானே நிக்கிறேன். You go, let me go to your place. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ஹalleluya. கைகளை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya. ஸ்தோத்திரம். இப்ப சொல்லு, Tell you now. நம்ம அப்பா யாரு? Who is our Father? நம்ம அப்பா யாரு? Who is our Father? நீதி. கை தொட்டு, நான் நீதிமானுடைய பிள்ளை, நான் பெரிய கோர்ட் ஜட்ஜியுடைய பிள்ளை, We are children of judge. பரலோக கோர்ட்டுடைய ஜட்ஜியுடைய பிள்ளை. Amen. ஜட்ஜி பிள்ளைகளை 3 அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? ஜட்ஜி பிள்ளைகளை அப்படியே எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். Stand quickly. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். 1 John chapter 3. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். Chapter 3. அதிலே 5வது வசனத்தை வாசிக்கும் போது அப்படி பைபிளை கீழே வச்சிருங்க, 2 கையை உயர்த்திக்கோங்க. நான் சொல்றது பைபிள்ல தான் இருக்கும், வாசிக்கலாம். அவர் சத்தமா சொல்லுங்க. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். ஒரு அல்லேலூயா. Hallelujah. சிலுவை எதுக்கு வெளிப்பட சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ Why the Lord appeared? சிலுவை எதுக்கு வந்துச்சு? Why the cross appeared? சிலுவை எதுக்கு வந்துச்சு? Why the Lord appeared? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. ஒரு அல்லேலூயா. சத்தமா கை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். There is no sin in him. அவரிடத்துல என்ன இல்ல? அவரிடத்துல என்ன இல்ல? அவரிடத்துல என்ன இல்ல? அப்படி 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மிடத்துல பாவம் இல்லப்பா, பாவம் இல்லப்பா. நாம் பாவியப்பா, நாம் பாவி ஆண்டவரே. சுமந்து தீர்க்க வெளிப்பட்டீர். சுமந்தருக்கு வெளிப்பட்டீர். சிலுவைக்கு மறுபெயர் என்ன? What's another name of cross? எல்லா பாவங்களையும் சுமக்கும். In order to take away all the அதற்கு sins. தான் சிலுவை. That's how the cross. சிலுவை என்பது வெளிப்பட்டது. Cross revealed and சிலுவை appeared. என்பது வெளிப்பட்டது. It has ஆமென் appeared. சொல்றங்க. 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி 2 கையை உயர்த்திக்கோங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசி 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி நான் முடிச்சு அனுப்ப போகிறேன். ஏசாயா இயேசுவை பற்றி சொன்னது உண்மையானால் இந்த சாது பால் சாலமன் இயேசுவை பற்றி சொல்வது உண்மை. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்படியே 2 கையை வைத்துக் கொள்ளுங்கள். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் ஒரு அல்லேலூயா. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கைகளை தட்டி அப்பாவுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த நாளிலே ஒரு வெற்றி சிறக்கும்படியாக நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நொறுக்கப்படுகிற நொறுக்கத்திலே என் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்திலே என் தேவனாய் கர்த்தர் தூதனை அனுப்பி ஆண்டவரே பூர்வ நாள் முதல் கண்டரை சுமந்து வந்தீர் ராஜா ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் தலைமுறையாக பூர்வ நாள் முதல் ஆண்டவரே சுமந்து வருகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே, ஒரு மனுஷனுக்காக 40 நாள் என் தேவனாய் கர்த்தர் காத்திருந்த ஆண்டவரே தூதனானவன் ஆண்டவரே முற்செல்லி ஆண்டவரே தரிசனமானீர் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த தரிசனமான தெய்வம் எங்கள் வெளியில ஆண்டவரே எங்கள் பக்கமாக எங்கள் சபையில நீ வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய தரிசனத்தை தூதனாக என் தேவனாய் கர்த்தரை காண்பித்த ஆண்டவரே ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நான் உம்மை எப்படி சுமப்பேன் என்பதற்கு ஆண்டவரே என் தேவன் ஒவ்வொரு காரியமாக நீ வெளிப்படுத்தினீர் ராஜா ஆண்டவரே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல ராஜா ஆண்டவரே நீர் வாழ்நாள் முழுவதும் எங்களை சுமந்து வருகிறவரே உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீர் எங்களுக்கு நீதிபரராய் இருக்கிற ஆண்டவரே. எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் என் தேவன் சுமந்து ஆண்டவரே எங்களுக்காக நீ வேண்டுதல் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே நோய்கள் எல்லாம் தேவன் சுமந்து வந்தீரே உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவரே. இனி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. இந்த நாள் முதல் கொண்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே என் சபையாருக்கும் ஒரு வியாதி இருக்காது என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நான் விசுவாசிக்கிறப்பா.
ஏனென்றால் கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே உடைய நோயெல்லாம் நான் சுமந்து கொண்டேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா உடைய அக்கிரமெல்லாம் நான் சுமந்து கொண்டேன் சொன்னீர் தகப்பனே. இனி என் ஜனங்களுக்கு அக்கிரமம் இராது ராஜா ஆண்டவரே. உன் பாவம் அக்கிரமம் யாவையும் சுமந்து கொண்டேன் சொல்லி தகப்பனே. எந்தெந்த பிள்ளைகள் என்னென்ன பாவத்தில் இருந்தாலும் ஆண்டவரே அதையெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு சுமந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய புயத்திலே சேர்த்து ஆண்டவரே உம்முடைய மடியிலே சுமக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தாய் கொஞ்ச நேரம் தன் பிள்ளையை சுமப்பா ஆண்டவரே, ஆனால் நீ சொல்லி கண்டது என் மடியிலே சுமப்பேன் என்று ஆண்டவரே. என்னுடைய ஏபி சபை ஜனங்களையும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே மடியிலே சுமக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு பாவம் இல்லை, வியாதி இல்லை, இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு சமாதானக்காரராக ஆண்டவரே சகல சமாதானத்தை கொடுத்த ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன என்று மனோவா கேட்டபோது ஆண்டவரே அது அதிசயம் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த அதிசயமானவரே எங்களுக்கு வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அதிசயம் என்னும் நாமத்தை ஆண்டவரே ஒவ்வொரு நெத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இப்பொழுது முத்திரை போடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத எங்களுக்கு தேவன் நீர் ஆண்டவரே எங்களுக்காக இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ கொடுத்த எல்லா ஆண்டவரே சுமக்க போற எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களையும் எங்கள் சபையாரும் எங்கள் பிள்ளைகளையும் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே. கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார். கரம் பிரித்து அழைக்கின்றார், உன்னை கரம் பிரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. அப்படி கரங்களை உயர்த்துவோமா? அப்படி ரெண்டு கைகளை உயர்த்துங்க. என்னோடு ஜெபம் பண்ணுவோமா? என்னோடு ஜெபம் பண்ணுவீங்களா? நான் மோசேவா சொல்றேன், ஏசாயா சொல்றேன், என் அருமையான எரேமியாவா சொல்றேன், அவருடைய தீர்க்கதரிசியில் ஒருவனாய் சொல்றேன், அவர் நாமத்தை தரித்தவனாய் சொல்லுகிறேன். சொல்லுங்கள், சர்வவல்லமையுள்ள கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரப்பா. ஏசப்பா நீதிபரரே, அதிசயமானவரே, தூதனானவரே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷத்திலிருந்து என் நோய்கள், என் பாவங்கள், என் சாபங்கள், என் குற்றங்கள், என் குறைகள் எல்லாம் நீக்கிட்டு இயேசுவின் இரத்தத்தினால், சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் நான் சுகமானேன், நான் சுகமானேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு கூட ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.